கடந்த 5 வருஷமாக, இது 5வது வருஷம் ஆண்டு விழா, 5 வருஷமாக வந்து முழுக்க நாடகத்துக்கு மட்டுமே வேலை செய்கிறது. இதில் குழந்தைங்க நடிக்கிறாங்க, பெண்கள் நடிக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. இதில் வந்து இவரோட நிறுவனர் வந்து சதீஷ்குமார். அவர் வந்து வடலூர் வள்ளலார் சபை பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு, அந்த ஊர்லேருந்து வந்ததுனால எளியோர்களோட பக்கமாக இவங்க உருவாக்குற நாடகம் பூரா நிற்குது. காரணம் என்ன, வள்ளலாரோட மூச்சும் வள்ளலாரோட சிந்தனை முறையும் சதீஷ்குமாருங்கிற நாடக கலைஞனோட சிந்தனை முறைக்குள்ள உட்காந்துருக்கு. நான் புரிஞ்சதில் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எடுக்கிற நாடகங்கள் எல்லாருமே அதுக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும், சமுதாயத்துக்கு என்ன சிக்கல் இருக்குது, யார் பக்கம் நின்று இந்த சமுதாயத்தை பார்க்கணும்னு வரும்போது எளியவர்களோட பக்கம் நின்று தான் இந்த உலகத்தையே பார்க்குறாரு. அப்படி ஒரு பெரிய காரியத்தை சதீஷ்குமார் இங்கே செஞ்சிட்டு இருக்காரு. அந்த கொங்கு பகுதிகளில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை. இது திடீர்னு முளைச்சி வராது. நான் இது இப்படி ஒரு அபூர்வமான ஆள் வரான்னு சொல்லி தான் நாங்கள்லாம் கிளம்பி வரோம். முழுக்க அதுக்காக உழைக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு இல்லைங்கிற போது இன்னைக்கு திரைப்படத்துறையில் சமுதாயத்துக்கு பெரிய அதோட பிரதிபலிப்பை வேலை செய்கிற சர்க்குணா சார் இங்கே வராருன்னா, ஒருத்தன் உருப்படியாக வேலை செய்கிறான், அவனை வாழ்த்துவோம் போய் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வரோம் நாங்கள்லாம். அதனால் இந்த இது மிக பிரம்மாண்டமான ஒரு நாடக கொட்டையாக, பெரிய குழுவாக, உலகத்தில் மிக முக்கியமான நாடக குழுவாக இது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.